10,84,000 ex-showroom priceல ஸ்டார்ட் ஆகிற இந்த மாருதி சுசுகி டூரமோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.61 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜினால தான். ஸோ இந்த கார் வந்து சிஎன்ஜி என்ட்ரோஸ்மெண்ட்டோட வரும். ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி இந்த காரில் உங்களுக்கு கிடைக்கும். டிராவல்ஸ் ஓடுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு இந்த 7 சீட்டர் எம்பிவி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காரில் என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் எம்பரேஷ். நம்மளோட மோட்டோஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் பேக்ரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாருதி சுசுகி டூரம் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க எஸ்எம் மாருதி அரினாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எர்டிகாவோட விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டூரம் வேரியண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அடிஷ்னலி இதில் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 வேரியண்ட்டில் இந்த டூரம் உங்களுக்கு கிடைக்கும். எதர் 1.5 லிட்டர் பெட்ரோல் அண்ட் ஆல்சோ சிஎன்ஜி ஆப்ஷன். இது 2 தான் வந்துட்டு வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். மிச்சப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட் அண்ட் ஆல்சோ சிஎன்ஜி வேரியண்ட்டுக்குமே. ஸோ இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து டாப் எண்டில் பார்க்குற மாதிரி அந்த கிரில் ஃபுல்லாக க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்த உடனே இது வந்து அட்ராக்டிவாக தெரிஞ்சது. அதனால் நான் எடுத்த உடனே இந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் கார் மாதிரியே தான் இருக்குது. ஒரு ட்ராவல்ஸ் ஓட்டுற வண்டி மாதிரியே இல்லை. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபின்ஸ் மாதிரி இருக்க க்ரோம் அண்ட் ஆல்சோ கீழே இந்த இடத்துல ஒரு க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. டியூல் பேரலில் ஹெட்லாம்ப் செட்டப் வரும். ஹாலஜனில் தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் செட்டப்புமே தனியாக வருது. இது பார்த்தோம்னா லோ பீம் ஹாலஜனில் இருக்கிறது, ஹை பீம் அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லாம்ப்குள்ளேயுமே ஒரு க்ரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஃபாக் லேம்ப்ஸ் இந்த காரில் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றியுமே ஒரு ஹவுசிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட்டோட இருக்குது. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு டீசெண்டாக ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டூரமோட ஃப்ரண்ட் டிசைன். சைட்லேருந்து பார்க்குறப்போ காரோட ஓவரால் லென்த் ஒரு 4.4 மீட்டர்ஸில் இருக்கும். 4395 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2740 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கார் வந்துட்டு ஒரு சில அக்சசரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சைடு இந்த க்ரோம் கார்னிஷ் பார்த்தோம்னா அக்சசரிஸில் ஆட் பண்ணதான். இது வந்து காரோட ஸ்டாண்டர்டாக வராது. இது மட்டும் இல்லாமல் இந்த டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வைசருமே அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. கார் வீல் கேப்போட தான் வரும். இன்னும் அதை இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அது வந்துட்டு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலரில் இந்த வீல் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 185/65 or 15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. பாடி கலரோட ஓஆர்எம்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த கார் நமக்கு வந்துடும். இதை வந்து நம்ம உள்ளே வந்து அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இந்த கார் நமக்கு வந்துருது. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. ஒரு நார்மலான கீ ஃபாப் தான் வருது. அது நான் இன்டீரியர் போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்ல லாங்கான ஒரு கார் தான். 7 பேருக்கான ஒரு தாராளமான ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு கிடைக்கும். மேலே பார்க்குறப்போ ரூஃப் ரேல்ஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஆண்டனா தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் தான் இந்த காரில் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்க்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் ரோக்கு போகிறதுக்குமே இது கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விண்டோ ஏரியாவுமே ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க இந்த காரில். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் அப்படின்னு இந்த டூரமை நம்ம சொல்லலாம். ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு நமக்கு வாசர் வைப்பர் டிஃபாகர் எதுவுமே கிடைக்காது. சிஎன்ஜிக்கான பேஜிங் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துருது. ஸ்பாய்லர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எல்இடியில் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு வால்வோ டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் வந்துருது. பம்பர் போர்ஷன் ஃபுல்லாகவே பாடி கலர்லேயே ஒயிட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டூரம் பேஜிங் மட்டும் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 209 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துருது. ஸோ இது அந்த காரோட வீல் கேப். லாஸ்ட் ரோ சீட்டுக்கு ஒரு ரெக்ளைனிங் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்துருது. ஸோ இப்படி நம்ம இந்த ரெக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா ஃபுல் அப்ரைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நம்ம ரிக்ளைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் சிஎன்ஜி டேங்க்கான பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு 10 kg வரைக்கும் சிஎன்ஜி நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 20 km/kg ஆஃப் சிஎன்ஜி அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் வச்சிங்கனாலுமே ஒரு டைம் இந்த சிஎன்ஜி டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 200 km வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதில் ட்ராவல் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு பாடி கலர்லேயே தான் இருக்குது. ஸோ டிசைன் ஓகே தான், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. 48 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். பெட்ரோலில் மைலேஜ் 21.10 km/L கிளைம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோ ஸ்பேஸ்லாம் எர்டிகா பெருசாக குறை சொல்ல முடியாது. அதாவது இந்த டூரம் அதே தான். அதனால தான் நான் எர்டிகா அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டு இன்க்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். உள்ளே வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த டோர் பேட்ச்லாம் பார்த்தோன்னா ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக் தான். டோர் ஹேண்டில் ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயே பார்த்தோன்னா மேக்ஸின் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆல்சோ 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிது. 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் இந்த காரில் வரும். நீங்கள் வேணால் ஆடியோ அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய விண்டோ இருக்குதுன்னு. ஸோ இங்கே செகண்ட் ரோவில் நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது.
ஃப்ரண்ட் சீட் பேக் ஒரு மேக்ஸின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. அண்ட் ஆல்சோ ரியா சீட் பேசஞ்சர்ஸ்க்காக இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரூஃபில். ஸோ அது வந்து தேர்ட் ரோ பேசஞ்சருக்குமே இந்த ஏசி வென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 4 ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ளோயருக்கான கண்ட்ரோல்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சென்டரில் ஆம்ரெஸ்ட் இந்த காரில் வந்துருது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் ஹெட்ரஸ் கிடையாது. சீட்ஸ் நல்ல ஒரு பேட்டர்னில் நல்ல ஒரு குஷனிங்கில் பண்ணியிருக்காங்க. நல்ல லாங்கான சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 3 பேர் தாராளமாக உட்காரலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹாலஜனில். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே கேபின் லேம்ப்ஸ் வந்துடும். அதை நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் டனல்லாம் பெருசாக இல்லை, ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான ஃபோல் தான், ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் ஓகே அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட் ரூமும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". நல்ல அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹெட்ரூம்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் ரோ போகிறதுக்கு இந்த லிவர் அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணோம்னாலே போதும். ஸோ எஸ், இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக டம்பிள் ஆகாது. ஓகே, ஸோ இந்த சீட் வந்துட்டு டம்பிள் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்பேஸ் ஓகே தான், ஏறி உள்ள வரதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ருமியானில் வந்துட்டு நான் இந்த சீட் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் ஆன மாதிரி பார்த்தேன். அப்படி ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ மேபி இந்த 2Mக்கு வந்து அதை அவங்க கட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்மளால் புஷ் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஃபுல்லாக டம்பிள் ஆக மாட்டேங்குது. உள்ளே வந்தப்புறம் சீட்ஸ் ஓகே தான், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பேருக்கான சீட்ஸ் தான் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய கிளாஸ் ஏரியா தேர்ட் ரோக்குமே வந்தது. ஸோ அதனால் கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. அண்ட் இங்கே சார்ஜிங் சாக்கெட் இல்லை. ஸோ அது எர்டிகால மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் போல். இதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட்லாம் கிடையாது. பட் ஆனால் ஆம்ரெஸ்ட் இந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ட் சென்டரில் கொடுத்தாலுமே அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த தேர்ட் ரோலையுமே தெரியுது. இந்த இடத்துல அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நீசப் பொசிஷனில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஹெட்ரூம் ப்ராப்ளம் இல்லை, ஹெட்ரூம் அடிக்வேட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஹேண்ட்லுமே கொடுத்துருக்காங்க. ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்ட் ரோ ஸ்பேஸ் உங்களுக்கு அடிக்வேட்டாகவே இருக்கும். பட் ஆனால் ரொம்ப மோசமாக இல்லை. இப்போ வர 7 சீட்டர் எஸ்யூவி இருக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. நல்ல டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு இந்த 2Mல நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு திஸ் பிக்கர் டோர்ஸ். ஸோ அதனால் எக்ரெஸ்ஸாக அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுது. இந்த 2Mல ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் மோடில் ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 100 bhp அண்ட் 137 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே சிஎன்ஜி மோடில் 87 bhp அண்ட் 121 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சிஎன்ஜி மோடில் எல்லா காசுலையுமே அந்த பவர் ட்ராப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் நல்ல ரிஃபைண்டான ஒரு மோட்டர் தான் இந்த 1.5 லிட்டர் இன்ஜின். இதுவே நம்ம பிரசாலையும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கிராண்ட் விட்டாராலுமே இதே 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே வந்துருது. பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அந்த காரோட இன்டீரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருந்தது. டிரைவருக்கு 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ORMஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே நம்ம உள்ளே இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டோர் ஹேண்டில் க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது, ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹைட் அட்ஜஸ்ட் வந்துட்டு இந்த 2Mக்கு அவங்க கொடுக்கல. பட் சீட்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ், சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் தான். ஆக்சுவலாக கார் ஃபுல்லாகவே ஒரு பெய்ஜ் பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சிஎன்ஜி ஃபியூல் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான பட்டன் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துருது. இதுதான் காரோட கீ. லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். இதுவுமே யூஸ்வலாக நம்ம மாருதி கார்ஸில் பார்க்குற அதே கீ தான். ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெட் பெடலுமே இந்த காரில் வந்துருது. ஸோ நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இந்த 2Mல உங்களுக்கு கிடையாது. ஒன்லி ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த 2M உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். இந்த ஸ்டியரிங் வீல் கவர் வந்துட்டு அடிஷ்னலாக அக்சரிஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இந்த இடத்துல கால் அட்டன் டிக்ளைன் அந்த ஃபங்க்ஷன்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். அண்ட் கேபின் லேம்ப்ஸ் இங்கேயுமே ஹாலஜனில் தான் வருது. ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கலர்டு MID வந்துருது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டைம் வந்துருது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே இப்போ இந்த காரில் வந்துடும். டைம் வந்துருது. அண்ட் G-ஃபோர்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துருது. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம மாருதி சுசுகியோட ப்ரீமியம் காசில் பார்க்கலாம். பலினோ அண்ட் ஆல்சோ ஸ்விஃப்ட்டோட டாப் அண்ட் வேரியன்ஸில் இந்த பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். அதையுமே இங்கேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆக்சிலரேஷன், பிரேக் அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ சிஎன்ஜி பெட்ரோல் அந்த மோட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜியோட லெவல் எல்லாமே இதில் நமக்கு வந்துடுது.
லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்தது. லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஃபியூல் சிஎன்ஜிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் இந்த இடத்துல பெட்ரோல் லெவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே இந்த காரில் வந்துடுது. ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் கிடையாது. இங்கேயுமே ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்லாம் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் இன்பில்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான், டச் ஸ்க்ரீன் கிடையாது. பட் ஆனால் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச்சில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே நம்ம டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் பார்க்குறதுக்கு லெஜிபிளாக தான் இருக்குது. ஸோ ரியல் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப லெஜிபிளாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஏசி வென்ஸுக்கு பார்த்தோன்னா அந்த கண்டினியூஸ் ஏசி வென்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேனுவல் ஏசி தான் அந்த கார் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஒரு USB டைப் ஏ அண்ட் ஒரு ஆக்ஸ் கேபிளுக்கான சப்போர்ட்டுமே இந்த இடத்துல வந்துடுது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ்க்கு கூலிங் ஃபங்க்ஷனுமே இந்த காரில் வந்துடுது. ஸோ இந்த வெண்ட் மூலிமா நம்ம அந்த கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது பெவரேஜஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கூலாகவே இருக்கும். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்துடுது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ்லாம் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் க்ளோ பாக்ஸ் ஸோ கொஞ்சம் சின்னது தான், பட் ஆனால் ஓகே தான். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பேனல் கேப்ஸ் வந்து கொஞ்சம் எவிடெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே தான். டூரம் ஓனர்ஸ் அதெல்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பர் போர்ஷன் ஃபுல்லாகவே ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் கிடையாது, லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடியோ சிஸ்டம் நமக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டோட வந்துடும். ஸோ இந்த டேஷ்போர்டோட டிசைன்லாம் ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. 80 km/h வரைக்கும் தான் இந்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸோ அது வரைக்கும் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த காருக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். இந்த 2M CNG வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 13.84 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ பெட்ரோல் வேரியன்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 12.06 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த 2M உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் ஆப்வியஸ்லி ஒரு 1.5 to 2 lakhs டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வரும். பட் ஆனால் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சிஎன்ஜி வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி 2M ஓட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தோட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video. Real soon. Take care. Bye bye and drive safe.